எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். சூரிய பகவான் அவதரித்த தினத்தை தான் ரத சப்தமி தினமாக நாம் அனைவரும் கொண்டாடுகின்றோம். 25/1/2026 சூரிய பகவானுக்கு உரிய கிழமையான ஞாயிற்றுக்கிழமையுடன் ரத சப்தமி வந்திருக்கிறது. எனவே இந்த நாளை யாரும் தவறவிடாதீர்கள். தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சப்தமியை தான் நாம் ரத சப்தமி என்று அழைக்கின்றோம். அன்றைய தினத்தில் நாம் சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த ரத சப்தமி நாளன்று செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவானின் ஆதிக்கம் என்பது சிறப்பாக இருந்தால் அவர் உயர் பதவியை அடைவார். மேலும் அதிகாரத்தன்மை என்பது அவருக்கு அதிகமாகவே இருக்கும். அரசாங்கம், அரசியல் தொடர்பான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். இதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். கண் பார்வை தெளிவாக இருக்கும். அரசாங்க பதவியை அடைவார். விரும்பிய வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். இதோடு முக்கியமாக அரசாங்க தேர்வுக்கு தேர்வு எழுதுபவர்களுக்கு அதில் வெற்றி கிடைப்பதற்கும் சூரிய பகவானின் அருள் என்பது வேண்டும். இவ்வளவு பலன்களை தரக்கூடிய சூரிய பகவானின் அருளை பெறுவதற்கு ஏற்ற வேண்டிய ஒரு தீப வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகின்றோம். ரத சப்தமி நாளன்று சூரிய உதயமான பிறகு, அதாவது நாளை காலை 6:35 மணிக்கு பிறகு நண்பகல் 12 மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்றிவிட வேண்டும். உச்சி பொழுது கழிந்த பிறகு இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு ஒரு கைப்பிடி அளவு கோதுமை வேண்டும். கோதுமை என்பது சூரிய பகவானின் தானியம் என்பது அனைவருக்கும் தெரியும். முழு கோதுமையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை தட்டில் பரப்பி கொள்ளுங்கள். அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு சிவப்பு நிற மலர்களால் சூரிய பகவானின் ஸ்ரீ மித்ரா, ஸ்ரீ ரவி, ஸ்ரீ சூர்யா, ஸ்ரீ பானு, ஸ்ரீ ஹாகா, ஸ்ரீ தேவஹார்யா, ஸ்ரீ ஹிரண்யா ஹர்பா, ஸ்ரீ அருணா, ஸ்ரீ சவிதா, ஸ்ரீ ஆதித்யா, ஸ்ரீ பாஸ்கரா, ஸ்ரீ அர்க்கா என்ற 12 நாமங்களை கூறி அந்த தீபத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். இப்படி அர்ச்சனை செய்து முடித்துவிட்டு உங்களுக்கு எந்த காரியம் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை சூரிய பகவானை நினைத்தவாறு கூற வேண்டும். இந்த தீபம் கிழக்கு பார்த்தவாறு எரிய வேண்டும். மறுநாள் காலையில் இந்த கோதுமையை எடுத்து பறவைகளுக்கு தானமாக கொடுத்து விட வேண்டும். இயன்றவர்கள் கோதுமை மாவினால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை செய்து வைத்து கூட இந்த வழிபாட்டை செய்யலாம். இன்னும் அதற்கு அதிக பலன் கிடைக்கும். சூரிய பகவானின் பரிபூரணமான அருளை பெறுவதற்கு இந்த எளிமையான தீப வழிபாட்டை நண்பகல் 12 மணிக்குள் செய்பவர்களுக்கு சூரிய பகவானின் அருளால் அனைத்து விதமான நன்மைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். ஏன் பகல் 12 மணிக்குள் நாம் செய்ய சொல்கிறோம் என்றால், நாம் சூரிய உதயத்தில் இருந்து நண்பகல் 12 மணிக்குள் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அந்த வளர்பிறை போல வளர்ந்து கொண்டே இருக்கும். எனவே நண்பகல் 12 மணியை தாண்டி நீங்கள் இந்த தீப வழிபாட்டை மேற்கொள்ளாதீர்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.